அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க. அதாவதுங்க, அதிகமாக மாமிசம் சாப்பிடக்கூடியவர்கள் அதிகமாக மது அருந்தக்கூடிய பழக்கத்துக்கு அடிமையாகின்றார்கள் என்று ஒரு ஆய்வு கட்டுரை சொல்கின்றது. மாமிசம் சாப்பிட்டோன்னே மது அருந்தணுங்கிற ஒரு எண்ணத்துக்கு வந்துடுறாங்க. மதுவோடு கூடிய மாமிசம் சேருகின்ற பொழுது உடலுக்கு பலவிதமான நோய்களை உண்டு பண்ணுகின்றது. இப்போ கண்ணீர் அஞ்சலி போஸ்ட்லாம் பாருங்கள், நமக்கே மனசு கஷ்டமாக இருக்கும். 45 வயசு, அதிகபட்சம் 50 வயசுலேயே செத்து போயிடுறாங்க. அது காரணம் ஓவர் போதை, ஓவர் மாமிச உணவு. இது ரெண்டும் உள்ளுக்குள்ளே போய் ஒரு கொலஸ்ட்ரால் ஆகி சக்குன்னு இருதயம் நின்று போயிடுது. போடா இவன்ட்டு இருக்கக்கூடாதுன்னு அது இருதயம் என்ன ஆகிடுது, ஸ்டாப் ஆகிடுது. அதனால் சைவ உணவு ஒரு வாரம் தொடர்ந்து ரொம்ப மாமிசம் சாப்பிட்றவங்க அதை நிறுத்திட்டு சைவ உணவு சாப்பிட்டு கொண்டே வந்தார்கள் என்றால் அவர்களுக்கு மது அருந்தக்கூடிய எண்ணமும் குறைஞ்சிரும், உடல் வியாதியும் குறையும், நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழ்வார்கள். நீங்கள் வேணால் ஒரு கணக்கெடுத்து பாருங்கள். சைவ உணவு சாப்பிட்றவங்க நீண்ட நாள் ஆரோக்கியமாக இருக்கின்றார்கள். ஆதலினாலே சைவ உணவை மட்டும் உண்டு வாருங்கள்.